எப்படிங்க உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? புள்ள வாழா வெட்டியா வந்து வீட்டுல உட்காந்துக்க முடியுமா? முதல்ல எப்படியோ என்னமோ இப்ப வாரிசை பத்தி கையில வச்சுட்டு இருக்காங்க. சும்மா இருக்கு. பெரிய ஓ மாதிரி எனக்கு புத்திமதி சொல்றேன். வாயிலே போட்டானா பேசாமனு சொல்லடி. பெரிய ஓ மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான். உனக்கெல்லாம் வாழ்க்கையே நடிப்பா போச்சுல்ல? உன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு பாரு. ஏங்க ஏன் பொண்டாட்டி பேச்சு கேட்டேன்னா கெட்டா போயிட்டீங்க? நல்லா தானே இருக்கீங்க. என்னத்த பண்ணி தொலைஞ்சிட்டேன் நானு? என்னத்தையோ போய் தேடுறேன் நானுங்க. போய் தேடுங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சரி அவங்க கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா பாப்போம். இல்லைன்னா வைஜந்தி போட்டுண்டா அந்த வீட்டுக்கு போய் வாழட்டும். அவ வாழட்டும். நாம நினைச்சதெல்லாம் அவ சாதிக்கட்டும். அவ அவ்வளவுதானே. ஏங்க எப்படிங்க உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? புள்ள வாழா வெட்டியா வந்து வீட்டுல உட்காந்துக்க முடியுமா? முதல்ல எப்படியோ என்னமோ இப்ப வாரிசை பத்தி கையில வச்சுட்டு இருக்காங்க. புருஷன் எப்படி இருந்தாலும் தான் பெத்த குழந்தைய அவன் வந்து பார்க்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுற மாதிரி அவளும் ஆசைப்படுவாள்ல. என்னதான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவ புருஷன் பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி வருமாங்க? நான் ஒன்றும் தப்பா சொல்லலைங்க. சடகோபம் சொல்றது சரிதான். அவங்க தேடுறாங்க, தேடல, நான் அதை சொல்லல. ஆனா நீங்க ஒரு எட்டு போய் அவங்கள என்ன ஏதுன்னு கேட்கணுமா இல்லையா? சும்மா இருக்கு. பெரிய ஓ மாதிரி எனக்கு புத்திமதி சொல்றேன். வாயிலே போட்டானா பேசாமனு சொல்லடி. பெரிய ஓ மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான். என்னப்பா போற போக்க பார்த்தா நாம அவனுங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறோமா இல்ல அவனுங்க நமக்கு குடைச்சல் கொடுக்கறானுங்கன்னு ஒண்ணும் புரியல. அந்த சிவஞானத்தையும் சண்முகம் பயிலையும் ஒரே அடியா ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சோம். ஆனா அவனுங்க பிளான் போட்டு நம்மள ஒழிச்சு கட்டிடுவானுங்க போல இருக்கு. இது இல்லாம அந்த சரவணம் பையன் தனியா வியாபாரம் பண்றான்னு சொல்லி அதை பிரச்சனையை பெருசாக்கி வீட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டானுங்க. இப்ப இது வரைக்கும் சொத்துல இருந்து 10 பைசா கூட கொடுக்கல. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 2 வருஷம் சண்டை போடுவானுங்க. கடைசியில அவனே சொத்து வேணா ஒரு மண்ணு வேணான்னு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அதுக்கப்புறம் யார் பாக்கி? நம்ம மாப்பிள்ள ராஜேந்திரன் தான். சாதாரணமாவே அவன் லூசு மாதிரி தெரியறான். இப்ப சுத்தமா முட்டாளாக்கி எங்கேயோ அனுப்பிட்டானுங்க. உண்மையாவே ஊரை விட்டு தான் அனுப்பிட்டானுங்களா இல்ல மொத்தமாவே மேலோகத்துக்கு அனுப்பிட்டானுங்களான்னு ஒண்ணும் புரியல. அண்ணே என்னன்னு சொல்றீங்க? ஆமாமா உண்மையை தானே சொல்றேன். வேற யாராவது அவங்க வீட்டுல இருந்து வந்து பேசினாதான் உண்டு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னங்க காஃபி? ஏங்க சாப்பிடுற நேரம் வரப்போகுது, இப்ப எதுக்குங்க காஃபி குடிக்கிறீங்க? ஆனந்தி வாங்கப்பா, சாப்பிடுறீங்களா? அது இருக்கட்டுமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். என்னப்பா? ஆமா 3 நாளைக்கு முன்னாடி அந்த வைஜெயந்தி குழந்தை பிறந்தது இல்ல, அன்னைக்கு ராஜேந்திரனை காணும்ட்டு காஞ்சிபுரம் முழுக்க நம்ம சிவஞானமும் சண்முகம் தேடிட்டு இருந்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? மாப்பிள்ள ராஜேந்திரன் ரொம்ப நாளா காணலையாம். அவன் மாமனார் வீட்டுல இருக்கான்னு உங்க வீட்டுல நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு மாமனார் வீட்டுல நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. வைஜெயந்தி குழந்தை பிறந்த அன்னைக்கு தான் அவன் காணாம போய் வாரக்கணக்காட்சி தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு காஞ்சிபுரம் முழுக்க தேடி இருக்காங்க. அப்புறம் சிவஞானமும் சண்முகம் அவனை தேடாத இடமே இல்லையா. இப்ப நான் ஆர்கே சில்ஸ் போயிருந்தேன்ல, அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க என்கிட்ட. இப்ப சிவஞானமும் சண்முகமும் ராஜேந்திரனை தேடி வெளியூர் போயிருக்காங்க. ஏங்க நீங்க ஏன் இப்ப இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க?
ஆ? என்ன உளற? ராஜேந்திரன் என் கூட பிறந்தவன். அவன் காணா போயிட்டான்னா நான் கவலைப்பட மாட்டேனா? எதுக்கு வருத்தப்படணுங்கிற? ஆ? என்ன உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க இங்க வந்து தாங்க போறாங்களா உங்கள? டேய், என்ன பேசுற நீ? ஏன் அன்னைக்கு சண்முக அண்ணன் மண்டபத்துல உன் மேல கை வாங்கிட்டு வர்றப்ப யார் சப்போர்ட் பண்ணது? அவன்தான். ஓ ஆமா, ரொம்ப அன்போடு வந்து சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க. அவங்களுக்கு வேற ஆள் கிடையாது, நம்ம சப்போர்ட் தேவை. அதனால அவங்க ஓவரா அங்க நடிக்கிறாங்க. அதே மாதிரி தானே நானும் ஏதோ ஆகணுங்கிறதுக்காக அந்த வைஜெயந்தி கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி பழகிட்டு இருக்கேன். வேற என்ன, அன்பே பொத்துக்கிட்டு வழிதான் என்ன? டேய், உனக்கெல்லாம் வாழ்க்கையே நடிப்பா போச்சுல்ல? உன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு பாரு. ச்சே. ஏங்க ஏன் பொண்டாட்டி பேச்சு கேட்டேன்னா கெட்டா போயிட்டீங்க? நல்லா தானே இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 10-5 வேணும்னா உங்க அண்ணன் கிட்ட போய் கையேந்தி பிச்சை கேப்பீங்க. இப்ப என்ன குறைச்சல் உங்களுக்கு? நல்லா தானே இருக்கீங்க? ஏய், மாப்பிள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் விதிதான். விதியை மீறி எதுவும் நடக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா, விரக்தியில ரொம்ப தூரமா போய் ராஜேந்திரன் தற்கொலை பண்ணிட்டாரோ? யோ, உங்களுக்கெல்லாம் அறிவுல வயசுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டீங்களா? ஏன் நீங்களும் ஒரு காலத்துல தற்கொலை பண்ணிக்க போனீங்க. அன்னைக்கு என் குடும்பத்துல இருந்து ஒருத்தன் உங்களை காப்பாத்தி விட்டதுனால தான் இன்னைக்கு என் குடும்பத்துல ஒருத்தன் செத்துருப்பான்னு நீங்க சொல்றீங்க. என்னங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அப்போ உங்க குடும்பத்துல கோவம் இருக்கிற மாதிரி நடிச்சீங்கல்ல, ஆனா இப்போ அண்ணன் தம்பிங்க மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்துச்சா? என்ன பேசுற? குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டேங்கிறதுனால வந்த பாசமே இல்லாம போயிடுமா? உன்ன சொல்லி கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு யாரோடையாவது பிறந்திருந்தேன்னா அந்த அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்டியா பெத்து வச்சிருக்காங்கல்ல, அதனால உனக்கு தெரியவும் தெரியாது. உன்னை பெத்தவங்களும் சொல்லி வளர்க்கல. சீ, என்ன ஆளுங்க? இங்க பாருங்க, அவங்க ரொம்ப தீவிரமா தான் தேடிட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கூட போன்ல பேசினாங்க. நாங்க பாத்துக்கிட்டே தான் இருக்கோம்னு சொன்னாங்க. கண்டிப்பா தம்பி வந்துருவாரு. என்னக்கா இதெல்லாம்? எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அவரு இந்த மாதிரி கிறுக்கத்தனமா தான் முடிவெடுத்து வைப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக இத்தனை நாள் அவர் எங்கக்கா போக முடியும்? அவருக்கு வேற யாருக்கா இருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு பெருசா யாரும் கிடையாதுக்கா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே தவிர மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பாரு வைஜெயந்தி, நான் சொல்றதை கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுமா. உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ அதே அளவுக்கு கஷ்டம் தம்பிய காணோங்கிற பதட்டமும் எங்களுக்கு இருக்கு. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? நாங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கோம். 2 பேரும் கண்டிப்பா தம்பிய கூட்டிட்டு வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நம்பிக்கையோட நீயும் இருக்கணும். பாருமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. ஏதோ அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வரைக்கும் மாப்பிள்ளை பத்தி எந்த தகவலுமே இல்ல அப்படின்னா என்னத்த சொல்றீங்க? என்ன நினைக்கிறது நாங்க? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவருக்கு? நிறமாச பொண்டாட்டி எப்ப வேணாலும் பிரசவம் டாக்டர் சொல்லியிருந்தாருல. இவர் பாட்டு பொறுப்பு இல்லாம போயிட்டாருன்னா பாரு. இவ பச்சை உடம்புக்காரி. இவ உடம்ப கவனிப்பாளா இல்ல புருஷனை எங்கன்னு தேடிட்டு பாளா? அவ இல்ல தெரியாமத்தான் கேக்குறேன். இல்லைங்க, அன்னைக்கு வீட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு.
அது கூட வழக்கமா இருக்கிற பிரச்சனை தான். அதுக்காக நாங்க யாரும் இப்படி சொல்லாம கொள்ளாம போவார்னு எதிர்பார்க்கலங்க. எனக்கு என்னமோ நீங்க சொல்றதெல்லாம் சப்ப கட்டு கட்டுற மாதிரி தாங்க தோணுது. உங்க வீட்ல எல்லாம் நீங்க பிளான் பண்ற மாதிரி எல்லாம் தெளிவா நடக்குது. சண்முகத்துக்கு பேசி வச்ச மாதிரி ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டீங்க. விருந்துக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட தெரியுது. ஆனா என் மச்சான் ராஜேந்திரனை கூப்பிடணும்னு தோணல. அதான் மொத்தமா அடிச்சு விரட்டிட்டீங்களோ இல்ல மொத்தமா மேல ஒத்துக்கு அனுப்பிட்டீங்களோ யாருக்கு தெரியும்? இருந்தா தானே வருவான். இங்க பாருங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்க பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. கைராசி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 4 பேருமே ஒண்ணுதான். சொல்ல போனா ஹாஸ்பிட்டல்ல நீங்க சொல்ற அந்த நிமிஷம் வரைக்கும் ராஜேந்திரன் தம்பி உங்க வீட்ல தான் இருக்காரு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். விஷயம் தெரியாம நாங்க எப்படி தேட முடியும் சொல்லுங்க? ஏங்க ஏன் இப்படி அபாண்டமா எங்க மேல பழிய தூக்கி போடுறீங்க? இது பாருங்க, நான் 2 பேர் மேலயும் நம்பிக்கை வச்சிருக்கேங்க. கண்டிப்பா என் புருஷனும் சண்முகம் தம்பியும் ராஜேந்திரன் தம்பியும் அழிச்சிட்டு வந்துருவாங்க. இது பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். உனக்கும் ராஜேந்திரன் தம்பிக்கும் என்ன பேச்சுவார்த்தை போச்சு, என்ன மனக்கசப்புல இருந்தீங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது வைஜெயந்தி. ஒருவேளை உன் மேல இருந்த கோவத்துல அவர் எங்கேயாவது போயிருந்தாலும் சரி, இல்ல எங்க மேல இருந்த வெறுப்புல அவர் எங்கேயாவது போயிருந்தாலும் சரி, ஆனா இந்த குழந்தையோட வரவு அவர் கண்டிப்பா பூமியில எந்த மூலையில இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருமா. தயவு செஞ்சு இதை மட்டும் நீ நினைப்புல வச்சுக்கோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ. ராஜேந்திர, ராஜேந்திரா, டேய் என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க, நான் எங்கேயாவது போறேன், என்ன விடுங்க சாமி, என்ன விடுங்க, நான் எங்கேயாவது போறேன்.
என்ன விடுங்க. யாருமே வேண்டாம். என்ன அப்படியே விட்டுருங்க. எங்கேயாவது போயிடுறேன். அப்படியே விடுங்க. என்ன தேடி விடுங்க. என்ன விடுங்க. ஏன் என்ன பண்றீங்க? என்ன எல்லாரும் விட்டுருங்க. அப்படியே போயிடுறேன். தனியா நான் தான் போய் தொலையலாம்டா. இப்போ உனக்கு குழந்தை பிறந்திருக்குடா. வைஜெயந்திக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆமாண்டா, ஆண் குழந்தை. டேய், உன்னை தேடி நாங்க 2 பேரும் எங்கெல்லாம் அலைஞ்சோம் தெரியுமா? குழந்தை பொறுக்கிற நேரத்துல பாவம் வைஜெயந்தி நீ இல்லாம எவ்வளவு வேதனைப்பட்டா தெரியுமா? அவரை ரொம்ப திட்டுட்டேன், அதனாலதான் அவர் போயிட்டாருன்னு ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாடா. டேய், எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்கடா. டேய், போலாம்டா. நான் எதுக்குடா இனிமே? நீ என்னடா சொன்ன? வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம தான் ஓடி வந்தேன்னு. வந்து உன் குழந்தையோட முகத்தை பாரு. வாழ்க்கையில பிடிப்பு வரும்டா. ஆமாண்டா. டேய், வாடா. தயவு செஞ்சு வாடா. அண்ணே, என்னண்ணே கை எடுத்துக்கிட்டலாம். சொன்ன கேடு, வா. வாப்பா, வா. வா. அண்ணே. வா. வா. ராஜேந்திரா, வா. வாப்பா. வா. வா. வைஜெயந்தி, வணக்கம். ராஜேந்திரன். என்னப்பா இது? என்ன கோலம்? என்னப்பா ஆச்சு இவருக்கு? எங்க பிடிச்சீங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தும் கிடைக்கல. கடைசியில ஒரு கோயில்ல வச்சு பிடிச்சோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில கண்டுபிடிக்கிறது பெரும் பாடாயிடுச்சு. என்ன மாப்பிள்ள நீங்க? ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? உங்களை நம்பிதானே என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணா? உங்களுக்கு தெரியுமில அவ வயசுல உங்க வாரிசு வளருதுன்னு. எந்த நேரத்துல டாக்டர் பிரசவம் ஆகலாம்னு சொல்லியிருந்தாருல. அப்ப நீங்க வாடி அப்படி போனீங்கன்னா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்னு சொல்லி தொலைங்க நீங்க. எனக்கு சொல்லலாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னு கேட்டா என்கிட்ட எதுவும் பதில் இல்லை. நான் பிறந்த வளர்ந்ததுலேருந்து இப்படித்தான். நான் பண்ணுறது சரியா தப்பான்னு யோசிச்சு பண்ணுறதெல்லாம் கிடையாது. மனசு என்ன சொன்னிச்சோ அதுபடி போயிட்டே இருப்பேன். வீட்டில் அன்னைக்கு கூட தகராறு. எங்கள் அம்மா கூட என்னை சரியாக புரிஞ்சுக்கலையேன்னு எனக்கு மனசில் வருத்தம்.
இதையெல்லாம் கொட்டி தீக்கலாமேன்னு வைஜெயந்திட்ட ஓடி வந்தா நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு சாகலாயான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் எங்க போறது? சாகுறது கூட தைரியம் இல்லையே. கால் போன போக்குல அப்படியே போயிட்டேன். கால் போன போக்குல போனீங்கன்னா அப்படியே போயிடுறா நீங்க. பிள்ளைங்க உனக்கெல்லாம் கல்யாணம் பா உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களா? அவரே பத்துட்டுறீங்க. அவர் என்ன செய்வார் பாவம்? ஒரு மனுஷன் சாமியாரா போறான் பண்டாரமா போறான்னு முடிவெடுத்தா அதுக்கு என்ன காரணம்? அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் காரணம். ஒருத்தன் வீட்டில் இருந்தான் பாவம், அவன் தனியா பிசினஸ் பண்றதுக்கு 1008 குடைச்சல். டாக்குமெண்ட்டை காட்டு, அதை காட்டு, இதை காட்டுனா இல்லாத பிரச்சனை. போதுண்டா சாமின்னு அவன் வீட்டை விட்டு உங்க சங்காத்தமே வேணான்னு ஓடி போயிட்டான். வாழ வந்த பொண்ணுங்க ஒண்ணு கூட இந்த வீட்டில் தங்கல. விவகாரத்தை கேட்டு கேஸ் முடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம இன்னொரு பொண்ணை கட்டிட்டு வந்துட்டானுங்க. இந்த குடும்பத்துல யாருமே நல்லா இருந்தா பொறுக்கவே பொறுக்காதுப்பா. அடியோட ஒழிச்சு கட்டினா அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து எங்கேயும் போயிடக்கூடாது. இங்க பாருங்க, வார்த்தை வரம்பு மீறி போயிட்டு இருக்கு. வேணாம், நீங்க எப்ப பேசினாலும் இப்படிதான் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இது நல்லா இல்ல. ஏன் என்ன பண்ணிடுவீங்க? என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா?